கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு பேசவும் அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் நாம் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் அனுதினமும் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ வசனம் நம் போனுக்கு வந்துச்சு, ஏதோ வார்த்தைகளை கேட்டோம், கடந்து போனது என்று நினைக்காதபடி கர்த்தர் பேசுகிற அவர் வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் உறுப்புகளையும் நீங்கள் மனதில் வைத்து, ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய், இந்த வேத பகுதியின் மூலமாய் என்னோடு கூட நீங்கள் அனுதினமும் பேசிக்கொண்டு வருங்க. அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் என்று நன்றி இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவீர்கள் என்றால் அதைவிட ஒரு பெரிய பொக்கிஷமான பாக்கியம் எதுவுமே இல்லை. அவரை நன்றி செலுத்துவதே நமக்கு முக்கியமான ஒரு விசேஷமான நாளாக காணப்படும். எத்தனையோ பேர்கள் பலவிதமான காரியங்களிலே கர்த்தரிடத்திலே கேட்டு நன்மை பெற்றுக்கொள்கிறார்கள். பெறுவதற்கு முன்னதாக மிகவும் அழுது புலம்பி கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு அந்த இன்பத்தின் சந்தோஷத்தினாலே கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். அப்படியா நாம் ஒருபொழுதும் இராதபடி அவருடைய மகிமுள்ள நாமத்தினாலே, அவருடைய வல்லமுள்ள நாமத்தினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எப்பொழுதும் நிலைத்திருப்போம். பாருங்கள், பூமியிலே எத்தனையோ விதமான ஆபத்துகள், எத்தனையோ விதமான அபாயகரமான வியாதிகள் வந்து விடுகிறது. இந்த வியாதி 1000-ல் ஒருவருக்கு தான் வரும், 1,00,000-ல் ஒருவருக்கு தான் வரும். ஆனால் அந்த ஒருவர் நீங்க தான் என்று டாக்டர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை கேட்கும்போது மிகவும் அதிர்ச்சியாய் உள்ளது, வேதனைக்குரிய காரியங்களாக காணப்படுகிறது. டாக்டர்களும் கைவிடுகிறார்கள். எங்கு செல்வோம்? டாக்டர்களை நம்பிதான் நாம் சரீரத்தை சுகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுகிறோம். அந்த டாக்டருக்கே புரியவில்லை நம்முடைய வியாதியின் நிலைமை என்றால் எங்கு செல்லுவோம்? அதை தான் கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகிட மாட்டேன். உன் சரீரத்துக்கும் உன் ஆத்துமாவுக்கும் அதிகாரம் படைத்தவர் நான் தான் என்று உங்களோடு இந்த சமயத்தில் பேசுகிறார். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேத பகுதியிலே முழு வசனத்தையும் வாசிக்கையிலே இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு உள்ளது. நாம் எங்கேயோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். நம்மை அறிபவர் யார்? நம்மை தேடுகிறவர்கள் யார் என்று நீங்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களை நான் கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை நான் சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்களை உங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுப்பேன். மகளே, உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்கிற தகப்பனாக, தாயாக இருந்து உன்னை ஆதரிப்பேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். பூமியில் பார்க்கிற எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக நாம் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், மிகவும் கேவலமாக எண்ணிக்கொண்டு இருக்கிற, தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களோடு பேசுகிற வார்த்தை, பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும்
நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கீர்த்தி என்றால் என்ன? எல்லா விதமான மனிதர்களை பார்க்கிலும் மேலானவர்களாக, எல்லா விதமான சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தக்கூடிய தேவனாக அவர் உங்கள் பக்கத்திலே நிற்கிறார் என்பதை உணருங்கள். நான் எல்லாரோடும் தள்ளப்பட்டு இருக்கிறேனே, எல்லாராலும் நான் இகழப்பட்டு இருக்கிறேனே என்று வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கண்மலையின் மேல் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அவரை நீங்கள் அண்டி வாழும் பொழுது உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்க கடவுது என்று கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆம் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் என்னையும் என் குடும்பத்தாரையும் ரட்சிக்கட்டும் என்று ஜெபிப்போமா? ஆமாம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, நான் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து வந்தேன். ஆனால் உம்முடைய கரம் என்னை பிடித்து இந்த பூமியிலே நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வாழ நீர் எனக்கு பாராட்டின நன்மைக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமுள்ள கரம் என் கரத்தை பிடித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நான் உன் மண்டையிலே நிலைத்திருக்க கிருபை காட்டுங்க தகப்பனே. ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.